என் பிறந்தநாளைக்கு எவனுமே கிஃப்ட் கொடுக்கலன்னு நினைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு சாண்டா கிளாஸே கிஃப்ட் கொடுத்தாரு. அதுக்குள்ளே ஒரு ராக்கெட் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தா 11/3 ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாமே அன்லாக் ஆகிடுச்சுருந்தாங்க. இந்த கேமில் அன்லாக் ஆக என்னக்குன்னு பார்த்தா ஒரு 200 கொடுத்தானுங்க. அதை எடுத்து பேக்கெட்டில் போட்டு சும்மா ஜாலி தந்து இந்த ஜோக்கர் பண்ணி வந்துட்டான். எல்லாத்தையுமே அவன் கைக்குள்ளே எடுத்துகிட்டு போனான். விட்டால் என்னையுமே இழுத்துட்டு போகிற மாதிரி தான் அவன் கை பெருசாகிடுச்சு. அந்த இடத்த பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு அவன் நான் என்னோடய பூஸ்ட்டு போட்டு துரத்துருந்தேன். ஆனால் ரொம்ப வேகமாக போயிட்டான். அவனும் பூஸ்ட்டு போட்ட மாதிரி நில்றா அப்படின்னு அவனை துரத்திட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. பார்த்தா தண்ணிக்குள்ளே நடக்க வச்சிட்டான். அப்புறம் பார்த்தா என் பூஸ்ட்டு பேட்டரி தந்துருச்சு. அப்புறம் நான் பேட்டரி தந்தோடனே அந்த இடத்துல மயக்கம் போட்டேன். சரிட்டு ஒரு சிங்கத்தை கடவுள்கிட்ட கெஞ்சி கேட்டு கொடுத்துட்டு ஒரு போலீஸ் ஷீல்டை வாங்கிட்டு ஒரு சிங்கம் எடுக்கலான்னு பார்த்தா அந்த போலீஸ் ஷீல்டு வேலையை காமிச்சிச்சு. சரி செத்தடா அப்படின்ட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை துரத்தி உயிரை கொடுத்துட்டேன். கடைசியில் பிடிச்ச இடம்னு கேட்டிங்கன்னா வழியில் எத்தனையோ தடைகள். அவனை பிடிக்கும்போது பார்த்தா டக்குன்னு பவர் தீர்ந்து போயிடுச்சு. பார்த்தா ஒரு கிஃப்ட்டு கிடச்சிது. டபுளாக காசு கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கடுத்து இங்கே ஒரு குண்டை எனக்கு தடுக்கணுன்னா அவன் மேலே இடிச்சா செத்துருவான்னு நினச்சி சைடில் வந்துட்டேன். ஆனால் அவனை அடிக்கிறது தான் ஒரு போலீஸோட திறமை. ஆனால் நான் ஏன் இப்படி ஓடி வந்தேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது, நான் இப்போ இவனை பிடிக்கிற வெறியில் இருக்கேன். அதனால் என்கிட்ட தப்பிக்க நான் இப்படியே போனால் இல்லை போலீஸ்லேருந்து என்கிட்ட பதவியை பிடுங்கிடுவானுங்க. 2 பால் தந்து அவனே அடிக்க 3 அடிக்கணும்னு நினச்சேன். 2 தான் அடிக்க முடிச்சு. அப்புறம் இன்னொன்று கொடுத்தோம். அதையும் சும்மா அடிச்சுட்டு ஒரு கிக்கை போட்டேன் பஞ்சா அட்டாக்னு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா, அவன் பஞ்சா அட்டாக்குன்னு கற்றுவான். அது அவங்களுக்கு காமிக்கல நான் பேசுகிறதுனால. ஆனால் கிக்கு தான் பண்ணேன் பஞ்சா அட்டாக்குன்னு. டெத் ஆகிடும்னு நினச்சா கிட்ட போக போக எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். வேகமாக பார்த்தா மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம். டக்குன்னு வேகமாக போயிட்டான். அதுக்கடுத்து நானும் இதுக்குள்ளே இப்படி குனிஞ்சு வந்துட்டேன். அதுக்கடுத்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவன் ரொம்ப வேகமாக போயிட்டுருந்தான். நானும் அவன் கொடூரம் போயிட்டு இருந்தான். நானும் அவனை கொடூரமாக தொடச்சிட்டு இருந்தேன். கடைசியில் கொடூரமாக போய் மண்டையில் அடி வாங்கிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2 வெஸ்ட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டேன். இப்படியே போனால் சிங்கராஜா என்னை திட்டுவாரே அப்படின்னு பயன்ட்டு இன்னொன்று போனால் பார்த்தா அங்கேயும் செத்து போயிட்டேன். இதுக்கு மேலே 4 வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை அப்படின்ட்டு அந்த டைம் அப்படியே விட்டுட்டேன். சரின்ட்டு அது நம்ம எடுத்து அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளிச்சமாக வந்து அதுக்குள்ளே அந்த 2 ஸ்டார் கிடச்சிது. அது நம்ம யூஸ் பண்ணல. அப்புறம் சரின்ட்டு பார்த்தா இது என்னமோ வந்துச்சு. எதுக்கு ஸ்பின்னு தெரியலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பின்னவுன்னு இருந்துச்சு. ஃப்ரீ ஸ்பின்னாமா. நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் ப்ளே பண்ணி. ஒரு 2 வாரம் இருக்கும். அதனால் ஒரு ஸ்பின்னை போட்டேன். பார்த்தா போலீஸ் சீல் தான் கிடச்சிது. அது பக்கத்தில் இருக்கிறதா கிடச்சிருக்கும். கடைசியில் ஜாலியாக பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தா நான் தான் இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கேன் இந்த கேம்லேயே. அப்படி இந்த கேமில் என்ன இருக்கோ ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ்ன்னு பிரிக்கிறானுங்க, உயிரை எடுக்கிறானுங்க. சரி ஓகே என்னத்த பண்ணுறது, இந்த கேம் அப்படி. சரி level 3 ஓப்பன் ஆயிடுச்சு. அதுதான் எப்போ பார்த்தாச்சு. இந்த கேமில் level 1 2 3 4 5 6 அப்படி அதில் என்ன இருக்குல்ல. இந்த கேமே எதுக்கு, சரி 1000 ஒரு 500 போட்டு ஒரு கிஃப்ட் வவுச்சர் போட்டால் டபுள் காசு. இது எதுக்கு, ரோட்லேயே அடிக்கடி கிடைக்குது. சரி இன்னொன்று போடலாம். இதுலேயாவது உருப்படியாக தான் கிடைக்கும். இதுக்கு 500 விற்றுட்டேன்னு நினச்சேன். உருப்படியாக தரணும். பார்த்திங்கன்னா அந்த டபுள் காசு அதே தந்துருக்கானுங்க. ஏதோ ஸ்பின் ஓப்பன் இருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம். சரி ஷோ என்னன்னு தெரியல, காண்டாக்குறானுங்க இந்த கேம். அது ஏதோ சவுண்டு மியூசிக்லாம் இருக்குது. ஆஃப் பண்ணுற மாதிரி அது நமக்கு தேவையில்லை. இன்னும் செக் பண்ணலாமானே இருக்குது. ஓகே பார்த்திங்கன்னா ஏதோ வந்திருக்கு, அதை விட்டுலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு எப்படி தான் நிறுத்துன்னு தெரியல. நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் சொல்லிருக்கேன் வழக்கம் போல். இந்த டைமில் எவனோ முந்திடுவானோன்னு பயந்தான் முந்த முடியாது அவனாலையும். பின்ன நம்ம தான் தினம் ப்ளே வீடியோ போடுறான்னா 2 வாரமே கேம் கிட்டே போய் ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்திங்கன்னா என்னத்தான் பண்ணுறது, ரொம்ப ஒர்க்கு வீட்டில். ஆனால் பார்த்திங்கன்னா தான் சரின்ட்டு அந்த சேர்லாம் போட்டு சேரில் அங்கே வாயிலும் வளருதுங்க. இதை போட்டு போயிட்டேன். அந்த ஜோக்கர் மண்டையும் தப்பிச்சுட்டு இருந்து நோட்டு அடைச்சை. நான் தான் ஸ்கூல் முடிச்சுட்டேனே, ஒரு நோட்டையாவது எடுக்கலாமே. இப்படி போலீஸ் வேலையில் வந்து உட்காந்துட்ருக்கேன். அந்த நோட் எடுத்திருந்தாவது ஏதாவது கணக்கு போட்டுட்ருப்பேன். ஆஜி போதன்னு 94 43 அப்படின்னு ஏதோ கணக்கு போட்டு கூட்டி கழித்து கடப்பி இருப்பேன். ஐயோ கார் விட்றான்.
அம்மா மண்டை வலிக்குதே. முதல்ல டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் எனக்கு ஒரு ஊசி போடுங்க அப்படின்னா போலீஸ்க்கெல்லாம் தர முடியாதுன்ட்டானுங்க. இதுக்கு போகணும்னு சொன்னேன். செம்ம கடுப்பில் அவங்க கூட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் சும்மா தான் நிற்கிறேன். 5 நிமிஷம் வீடியோ சும்மா தான் நிற்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணி